வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நாம் எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் KSB வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. KSB வெப்சைட்டில் சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ், PMSS, குழந்தைங்களோட மேரேஜ், அதுக்கடுத்து ஹேண்டிகேப்ட் அவங்களோட மொபிலிட்டி வெஹிக்கிள், அதுக்கடுத்து ஆர்பன் சைல்டுக்குள்ள வெல்ஃபேர்ஸ், இந்த மாதிரி நிறைய அதில் இருக்கிற ஸ்கீம்ஸ் போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் பதியக்கூடிய வெப்சைட் ஒரே ஒரு வெப்சைட் www.ksb.gov.in. அந்த வெப்சைட் இப்போ செயல்பட தொடங்கிருச்சு. நிறைய முன்னாள் இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அதில் ஒரு முக்கியமான இந்த ஒரு KSB வெப்சைட் செயல்படாத இந்த ஒரு 6 மாத காலத்தில் எந்தெந்த திட்டத்துக்கெல்லாம் டேட் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை நிறைய பேர் வச்சுருந்தாங்க. அதை கேட்டு இப்போ KSB அவங்க அஃபிஷியல் லெட்டர் வெளியிட்டிருக்காங்க. இப்போ கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றாங்கன்னு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணால் தான் எங்களால் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இதுதான் அந்த லெட்டர். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், கேந்திரிய சைனிக் போர்டு 13 அக்டோபர் 2025 அன்றைக்கி. சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் டேட் ஆஃப் KSB அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கிராண்ட்டுக்கும் எந்த இயருக்கு என்ன கட் ஆஃப் டேட் அப்படின்னு சொல்லி கிளியராக கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் கட் ஆஃப் டேட் 31 மார்ச் 2026 வரைக்கும் அவங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த மேரேஜ் கிராண்ட்டுக்கு ரொம்ப பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. எலிஜிபிள் அப்ளிகேஷன் அவங்க கிளியராக கொடுத்து 2026 வரைக்கும் அவங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் கிராண்ட்டுக்கும் அப்படி தான் 31 மார்ச் 2026 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். அதனால் யாராவது போடாமல் இருந்தீங்கன்னா 31 மார்ச் 2026க்குள்ளே இந்த டேட் பிரகாரம் கொடுத்துருக்க ரிமார்க்ஸ் பிரகாரம் நீங்கள் எல்லாருமே மிஸ் பண்ணியிருந்தாலும், இந்த வெப்சைட் க்ளோஸ் ஆன அந்த ஒரு டேட்டில் இருந்திருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளியர் கட்டாக அவங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கும்போது டைம் பார்ட் சாங்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு ஜில்லா சைனிக் போர்டு, ராஷ்ட்ரிய சைனிக் போர்டு இவங்களுக்கு யாரும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கான லெட்டரையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ப்ராசஸிங் ஆஃப் டைம் பார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க கிளியர் கட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. ப்ராசஸிங் பண்ணணும், ஏன்னா அப்ளை பண்ணி அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த லெட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஜில்லா சைனிக் போர்டுக்கும் இந்த லெட்டர் சேர்ந்துருக்கு. நம்மளோட ஓன் வெப்சைட்லேயும் இந்த லெட்டரை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். யாருக்காவது தேவை அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் இருந்து இந்த லெட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். குறிப்பாக இதில் என்னென்ன தவறுகள் நீங்கள் பண்ணுறீங்க, ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன தவறுகள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அதையும் அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேரேஜ் கிராண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, பெனியூரி கிராண்ட்டுக்கு என்ன தவறு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இந்த பெனியூரி கிராண்ட் ரினிவல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 100% டிசபிலிட்டி சைல்டுக்கு அதுக்கு என்னென்ன லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறதா இருக்கட்டும், மற்றபடி டேட் எக்ஸ்டென்ஷன் பண்ணதாக இருக்கட்டும், ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், அதுக்கடுத்து என்ன சொல்கிறது, முக்கியமான விஷயங்களை ஃபுல்லாமே அவங்க இந்த லெட்டரில் கவர் பண்ணிட்டாங்க. எதனால் இந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கார்னல் கொடுத்துருக்காங்க. KSB வெல்ஃபேரில் இருந்து சைலேந்தர் சிங் அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரை அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நம்மளோட நோக்கம், யாரெல்லாம் இந்த அப்ளிகேஷன் எலிஜிபிளாக இருக்கீங்களோ இந்த ஸ்கீமுக்கு அவங்கெல்லாம் மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. நம்மளோட நோக்கம் எப்பயும் நான் சொல்கிறது தான், அவேர்னஸ், விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வு அடைஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வீடியோ போடுறதுக்கான நோக்கமும் அது மட்டும்தான். நம்மளோட வெப்சைட் இருக்குது www.esmthambis.com. யாரெல்லாம் நீங்கள் வெப்சைட்டில் முக்கியமான ஃபார்ம்ஸ், இந்த PMSSR ஃபார்ம்ஸ், எல்லா வகையான ஃபார்ம்ஸும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம சொந்த வெப்சைட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படிங்கிற போது வெப்சைட்டில் கிளிக் பண்ணி அந்த அனெக்ஷர் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எங்கேயும் நீங்கள் தேடணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி சரியான இடத்துல நீங்கள் PMSS அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா PMSSோட முக்கியமான இது 10 டேஸ் தான், 10 நாட்கள் தான். ஏதாவது அப்சர்வேஷன் வந்துச்சுன்னா CA கூட 30 நாள், இதுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்கும். அதனால் 10 நாளைக்குள்ளே நீங்கள் அந்த அப்சர்வேஷனை கிளாரிஃபை பண்ணலை அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பண்ணுற இடம் ரொம்ப சரியான தெரிஞ்சவங்களா, உங்கள் இமெயிலை பார்த்து செய்கிறவங்களா இருக்கணும். ரொம்ப தெரியாத இடத்துல பண்ணிட்டீங்க அப்படின்னீங்க ரிஜெக்ட் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. அதனால் சரியான இடத்துல பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.